கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய வாழ்வுகளில் கடைபிடிக்கப்பட்ட செய்திகள், அப்பொழுது போதனைகள் இதெல்லாம் மக்களிடத்தில் சொல்லுவாங்க. அப்படி சொல்லுகிற செய்திகளில் இன்ன பிற விஷயங்களை செய்யாதீங்க, அது நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும், இன்ன பிற செய்திகளை செய்யுங்க, சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி சொல்லுகிற ஏராளமான செய்திகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 விஷயத்தை சொல்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காதவரை இறை நம்பிக்கையாளராக மாட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்காதவரை அப்படின்னா அல்லாஹ்வுடைய தூதரும் அல்லாஹும் காட்டி தந்த வழிமுறைக்கு நேர் எதிரானவர்களாக நம்ம இருந்தோம்னா, என்னுடைய வரதட்சணை திருமணங்களை கலந்து கொள்வது, திருமணங்கள் செய்து கொள்வது, வழிகேடான செயல்களை செய்வது, இணை வைப்பது, இது போன்று எதெல்லாம் நபிகளார் அவர்கள் எதிர்த்தார்களோ அதெல்லாம் என்னுடைய வாழ்வியலாக ஆக்கி கொண்டு நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், நாம் அல்லாஹையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கிற பட்டியலில் வரமாட்டோம். இப்போ அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரை நேசிக்கிறோம், உயிரிலும் மேலானவர்களாக, இந்த உலகத்தில் எல்லா உயிரை விட உயிரிலும் மேலானவர்களாக நேசிக்கிறோம்னா, முதல்ல அல்லாஹ்வுடைய தூதர் எதை தடுத்தார்களோ அதை நம்ம தடுத்துக்கொள்வோம். எதை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் சொன்னாங்களோ அதையெல்லாம் ஹலாலாக்கி கொள்வோம். அப்போ இதை தான் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளரும் செயல்படுத்த வேண்டும். அப்போ இந்த அடிப்படையில் இருக்கணும். அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2வது விஷயம் சொல்கிறாங்க, நீங்கள் ஒருவரை அல்லாஹ்வுக்காக நேசித்தல் அப்படின்றாங்க. அல்லாஹ்வுக்காக நேசித்தல் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் உறவுகள் விஷயங்களில் நம்மலாம் எப்படி பிளவுபட்டு அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் பிரிந்து கிடக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலங்களில் ஆயிஷா ரலி அவர்கள் மீது அவதூறு பரப்பப்படுகிறது. அவதூறு பரப்பப்பட்ட நிகழ்வுகளில் என்ன சம்பவங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அபூபக்கர் ரலி அவர்களுடைய மகள் தான் ஆயிஷா ரலி அவங்க. அப்போ இப்படி அவதூறு பரப்பப்படுகிறது. இந்த அவதூறு பரப்பப்பட்ட ஒரு இடத்துல மிக முக்கியமானவராக இருக்கக்கூடியவர் மிஸ்தக் என்பவர் அபூபக்கர் ரலி அவர்களுடைய சொந்தக்காரர். அப்போ இவருக்கு மாதம் உதவி செய்து கொண்டு வந்திருந்தாங்க. என் மகள் மீதே சொல்லிட்டாரா அப்படின்ற கோபத்தில் அல்லாஹ் மீதானையாக இவருக்கு இனிமேல் உதவி செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஆயிஷா ரலி அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய தூதருக்கு வகை வந்து தூய்மையானவர்னு சொல்லப்படுகிறது. இன்னும் கூடுதலான வகை வருகிறது. வந்த பிறகு இவர்கள் இந்த குர்ஆனுடைய வசனம் தான் இவருடைய உள்ளத்தை மாற்றி அவர்கள் இவருக்கு இன்னும் கூடுதலாக செய்கிற உதவியோடு கூடுதலான உதவியை செய்தாங்க. அப்போ இப்படித்தான் இந்த திருமறை குர்ஆனில் நபிமார்களுடைய வாழ்வியலும் சரி, அவர்களை பின்பற்றிய தோழர்களுடைய வாழ்வியலும் இப்படி தான் இருந்தது. இப்போ இந்த அடிப்படையில் 3வதாக இருக்கக்கூடிய செயலில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, 3வதாக சொல்லுகிற செய்தியில் இறை மறுப்பாளரிலிருந்து அல்லாஹ் தம்மை விடுவித்த பின்னு அந்த இறை மறுப்பாளருக்கு திரும்பி செல்வதை ஒருவர் நெருப்பில் வீசப்படுவதை போன்று வெறுக்கத்தக்க வேண்டியதாக இருக்கணும்.